அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். செய்திகள் தொடர்கின்றன. இன்று எலெக்ஷன் நடந்து முடிந்தது. எம்பி இதில் யார் யார் தேர்வு செய்யப்படப் போகிறார்கள்? மக்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். பிரதமர் யார் என்று மக்கள் ஆவலாக காத்து கொண்டு இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகள். இலங்கை, இந்தியா இரண்டுக்கும் பாலம் கட்டுவதாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராக இருக்குவது போல் முடிவு எடுத்துள்ளது. இது நிறைவேறுமா? ஸ்ரீலங்கா ஜனாதிபதி முடிவு என்ன? காத்திருப்போம். பலஸ்தீன் பிரச்சனையில் ரஷ்ய ஜனாதிபதி என்ன பண்ண போகிறார்? உள்நாட்டு செய்தி. போதைப்பொருளில் கடத்தப்பட்டு இலங்கை மாணவர்களிடம் விற்கப்படுகிறது. அது இலங்கை உள்ள போலீசார் கண்டுபிடித்துள்ளார். மாணவர்களை கைது பண்ணுவார்களா அல்லது அவங்க கஞ்சா கடத்துறவங்களை கைது பண்ணுவாங்களா? கஞ்சா கொண்டு வரும் அவர்களை முகத்திங்களை மடக்கி அவங்களை கைது பண்ணினா தான் இலங்கை பெறும் மாணவர்களை கைது பண்ணுவதால் எந்த ஒரு லாபமும் இல்லை. இதனைத் தொடர்ந்து இந்த பெண்மணி தொடர்ந்து போய்விட்டார். அவரின் நிலைமை என்ன? அவர்களை போலீசார் கண்டுபிடிப்பார்களா? இந்த பையனை அப்பையாக அடித்து கொண்டவர்களை போலீசார் கைது பண்ணுவார்களா? இல்லை, என்ன செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள்? அந்த பையனுக்கும் அந்த பெண்ணுக்கும் நியாயம் கிடைக்குமா? உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு செய்திகள் தொடர்கின்றன. தங்கங்கள் நகையாக இனி வரப்போது இல்லை என்று இந்தியாவிலிருந்து சின்ன தகவல். இனி தங்க கட்டியால் தான் இனி ஒவ்வொரு நாடும் செல்லும் என்றும் ஒரு தகவல் கிடைத்துள்ளது. பாகிஸ்தான் போன்ற இஸ்லாமிய அரபு நாடுகளெல்லாம் சேர்ந்து பாலஸ்தீனுக்கு உதவுமா? மக்களின் முடிவு என்ன? பாலஸ்தீன் மக்களின் கிட்னாப் பண்ணி கொண்டு தொடர்ந்து போன மக்களிற்கு இலங்கை அரசாங்கம் கண்டுபிடிப்பதற்கு என்ன நீதிகள் வழங்கும்? தொடர்ந்து போன மக்கள்களை இலங்கை அரசாங்கம் கண்டுபிடித்து கொடுக்குமா? அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபஸ்லு. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்.